எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கக்கூஸ் வாய் சூர்யா எப்படி இருக்க? சார் சுப்புலட்சுமி, நீங்கள் வேறு அப்பப்போ நினப்பு பண்ணி விட்றீங்கடா. எப்படி இருக்க சுப்புலட்சுமி? சுப்புலட்சுமி என்னது இது? என்னமோ தலையில் பேண்டேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டா அப்பா, அதான் அந்த கவட்டை நக்கிறவன் ஏதோ பண்ணிட்டான்னு போட்டு. உனக்கு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ராமா சரியா? இதெல்லாம் ட்ராமா, இதெல்லாம் கிடையாது. நீ ஊர் தெருவில் வந்துட்டு அடி வாங்கும் போதும் அந்த பொம்பளையாட்ட மாட்டினு வச்சுக்கி, இங்கே இதுக்குள்ளே நிறையா பேர் இருக்காங்க உன் மேலே அவ்வளோ இதில் சரியா? அதனால் அவிகள்கிட்ட நீ மாட்டினேன்னு வச்சுக்கேன். இது என்ன உனக்கு பேண்டேஜ்? மூஞ்சி ஃபுல்லாக அந்த கருப்பு இது அடித்தா, அது என்னது கவட்டை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு முகரக்கட்டையே பிஞ்சர் ஆக்கி உனக்கு மூஞ்சி ஃபுல்லாக கட்டுவாளுவோம் சரியா? அப்புறம் வந்து ஏசி வீடியோ போட்டியாமே, அதை ஒரு பையன் சொன்னான். பாருங்க பாய், ஏசி வீடியோ போட்டதுக்கு வந்துட்டு இப்போ பொதுமக்கள்கிட்ட உட்காந்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கா, கட்டின புருஷன் வந்து அவன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கான் சுமிக்கு. இவளுக்கு என்ன வந்துச்சு? இந்த தேவடியா வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அது ஏன் சூர்யா உனக்கு இந்த மாதிரி ஒரு இது? பாலாட்ட கேட்க வேண்டியதானே? உன்னே ஊருக்காக தத்து கொடுத்தவன், இது கொடுத்தவன் ஊருக்காகவும் தத்து கொடுத்துருக்கான், சிக்காவுக்காகவும் பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்கான். அந்த ஒரு கேடுகட்ட மூதேவி பைய சரியா? அவன்கிட்ட போய் கேளு, இல்லைன்னா ஒன்று பண்ணு. சுமி ஆல்ரெடி வந்துட்டு அது ஒரு ஐட்டம், அது இதுன்னு நீ சொல்கிற. அது ஊர் தேவடியா, அவள் பலப்பற்ற அப்படி இப்படின்னு நீ சொல்கிற. என்னமோ பட நடிக்கிறா. இது பாம்பு எங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரியா? சூர்யா பயமாக இருக்குது சூர்யா. உனக்காக நான் வீடியோ போட்டு எனக்கு ஏதாவது போட்டு தள்ளிட்டு போயிருப்பது. நான் தர்முட்டி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, இந்த பக்கம் வந்துடாத பாம்பு. என்ன அவளை ஊர் தேவடியாங்கிற? நீ ஃபஸ்ட்டு நீ யாருன்னு தெரியுமா? அவள் கட்டின புருஷனை நீ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவளை திட்டிக்கிட்டு இருக்க. அவளுக்கு ஏசி வாங்கினா திட்டுற, அவளுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் திட்டுற. அதை ஃபஸ்ட்டு நீ கேட்குறதுக்கு நீ யார்? நீயே ஊர் தேவடியா? பஸ் ஸ்டாண்டு பொறுக்கி 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் போகிற கிராக்கி உன்னை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. உனக்கு ஒரு லைஃபு இது முடிஞ்சு போச்சு. அழுவுன வேணாம், வேறு ஏதாவது பேசணும். ரொம்ப 2-3 நாள் ஆச்சுல முன்னே இப்படி பேசி. அப்புறம் வந்துட்டு அட்மின் எங்கள் மேனேஜர் எது டோரிக்கணும் உனக்கு மேனேஜரா? அவனே இப்போ புரோக்கர்னு சொல்லிக்கிட்டு திரிகிறான். இங்கே நிறையா பேர் மெசேஜில் அவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவனையும் நானும் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தா அவன் அட்மின், அவர் என்னமோ சொன்னீங்க மேனேஜர். என் மேனேஜர் வந்து என்னுடைய ஐடியெல்லாம் வாட்ச் பண்ணுவார். எனக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சிக்கா ஐடியில் விழுதுகளில் எவ்வளோ, எங்களுக்கு 6 லட்சம். இது என்ன பெரிய இது? ஒன்று சாதனை படைச்சிட்ட ஏண்டி தேவடியா? நீ ஒரு தேவடியா, அந்த சிக்காவோட தேவடியா? உங்களுக்கு ஒரு அட்மின் இருக்கான் பாரு, தேவடியாளுக்கு ஏஜெண்ட்டு சரியா? இப்படி ஒரு தேவடியா கும்பலுக்கு ஒருத்தன் வந்து மேனேஜர் அப்படின்னு நீ சொல்கிற. என்ன புலப்படா இது? நல்ல வீடியோ போட்டு நல்லதாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நல்ல ஒரு காமெடியோ ஃபன்னியோ பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, உன் மேனேஜருக்கெல்லாம் பாராட்டலாம். நீ பண்ணுற தேவடியாதானதுக்கும் நீங்கள் என்னடி நீ பெட்ரூம் நடக்கிறத நீ சொல்கிற, அவள் பெட்ரூம் நடக்கிறத அவள் சொல்கிறா. இந்த 2 தேவடியாலையும் வச்சுருக்க இந்த பொட்டப்பைய சிக்கா பைய, இவன் ஒரு பொட்டை நாயி சரியா? இதுங்கெல்லாம் ஒரு குரூப்பு, இதுக்கு ஒரு யூடியூப்பு, இதுக்கு ஒரு அட்மின்னு. டெய்லியும் உக்காந்துக்கிறது, அந்த நாற்றை முடித்த 2 கவட்டக்கலையும் விரிச்சிக்கிட்டு ஒரு இத்து பூனை நைட்டியை ஒன்று போட்டுக்கிட்டு முகரை என்னத்தை சொல்கிறது? கரும்பு எவ்வளோ தான் சொல்கிறது? அது மக்களே சொல்லிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூம்பி போன ஒரு முகரை நீ ஒன்று வச்சுக்கிட்டு, அவள் ஒருத்தி சுமிங்கிறவ, அவள் ஒரு சூம்பி போன முகரை, இவன் ஒரு சொங்கி போன தாடை இது இங்கே அவங்க முகரக்கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு பப்பரப்பான்ட்டு நீ கவட்டையை விரிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறது. அது வந்து சுமி வந்து அந்த தேவடியா எப்படி பண்ணான், இந்த தேவடியா எப்படி பண்ணான். திலீப் இருக்கானா, நேற்று வந்து பிஸ்கட் கேட்டான். என் பாலா இருக்கானா, ரொம்ப நான் லவ் பண்ணுறான். ஏன்னா இந்த கூதி இதெல்லாம் நாங்கள் கேட்ட மாதிரி தேவடியா முண்டை இதெல்லாம் யாராவது கேட்குறாங்களா? உனக்கு பேச வச்சுக்கிட்டே இருக்கு எப்போ பாரு. பாலா இப்போ இருக்கிறது பூரா தேவடியா குரூப்பு. உங்களெல்லாம் சமூகத்தில் வந்து ஒரு இதே கிடையாது. உங்களை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. உங்களை காடி துப்புறதுக்கு தான் கமாண்டுக்கே வரானுங்க, பார்க்குறானுங்க. இரு அப்பப்போ நானும் துப்பிக்கணும். உங்களை பேசும்போது எனக்கும் துப்ப தான் தோணுது. அப்படிப்பட்ட ஒரு தேவடியா குடும்பம் நீங்கள். உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சோறுனா எதுவுமே கிடையாது. இதில் பெருமையாக வந்துட்டு உங்கள் முகரைங்களை பார்க்குறதுக்கு 6 லட்சத்தி என்னமோ பல வருஷம். அந்த 6 லட்சம் பேரும் உங்களை காரி தான் துப்பிக்கிட்டு இருக்கானுங்க சரியா? இன்னொருத்தவங்க யாரும் வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்காங்க, நான் அதை பார்க்கல.
ஏதோ இன்னும் உங்கள் குரூப்போடைய ஐடிஸ்லாம் நிறையா வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல ஜிங் சாங் பாடுற குரூப்ஸா யூடியூப் அதெல்லாம் வந்திருக்கு. நான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒன்றை மாதிரி தருதலைங்க தேவடியாளர்களை பார்க்க முடியும். சரியா? நீ என்னைக்கு வந்து பப்ளிக்கில் வந்துட்டு உன் குடும்ப கதை உன் தேவடியாத்தனத்தெல்லாம் முடியோ அன்றைக்கி நாங்களாம் முடிச்சுக்குவோம். கமாண்ட் பண்ணுறதும் முடிச்சுக்குவோம், நானும் முடிச்சுக்குவேன். ஏன்னா நீ பப்ளிக்கில் வந்துட்டு நீ ஊரறிய உன் கவட்டையை விரிச்சுக்கிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நான் அங்கே படுத்தேன் இங்கே படுத்தேன், அவன் நக்குனா இவன் நக்குனா, நான் துபாயில் நக்குனது, சிங்கப்பூரில் போய் ஓத்தேன், இங்கே வந்து சிக்கா வந்து நக்கிக்கிட்டு இருக்கான் நைட்டு சுமி அவளுக்கும் தான். அவள் ஒருத்தி சூம்பி போன மூஞ்சி, அவள் வந்துட்டு என்ன புலப்படா நீங்களாம் என்ன ஜென்மம், எவ்வளோ கழுவி ஊற்றி எவனாவது ஒருத்தனாவது இப்போ நம்ம பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாவது ஒரு சோத்தில் எங்கே உப்பு போட்டு திங்குது. இப்போ இந்த வர ஃபாலோவர்ஸ் எல்லாம் பேழ்கிற பியையும் மூத்திரத்தையும் தான் வாங்கி அந்த காசு தான் பேங்கில் வருது. அதுதான் அந்த மேனேஜர் திங்கிறான், இந்த நாதாரி முண்டைங்களையும் அதான் தின்னுக்கிட்டு இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று சொல்லவா, இப்போ இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் 6 லட்சம் பேருடைய மூத்தரத்தையும் பேண்ட பிஏயும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இது என்ன பண்ணுது, பேங்கில் வர காசில் அதை வச்சுட்டு அவங்க சோத்தில் போட்டு தின்னுக்கிட்டு இருக்காங்க. இதை விட வேறு யாரும் சொல்ல முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படிப்பட்ட ஒரு நாதாரி ஜென்மங்கள் இதுங்க. அவளுக்கு ஏசி நாங்கள் யாராவது கேட்டோமா? சுமிக்கு வந்து ஏசி வாங்கினதை வந்து யாராவது கேட்டோமா? சின்ன பையன் பேர் நான் திலீப்புன்னு அடுத்த பேரெலாம் தெரியாது, அந்த பையன் வந்து அதை நோண்டுறான் கேம், இதை யாராவது கேட்டோமா? இல்லை சிக்கா வந்து நைட்டு எனக்கு நாக்கு போடலை, அதை வந்து யாராவது கேட்டோமா? சுமிக்கு வந்துட்டு ஜட்டியை திறந்து பார்த்தான், அதை யாராவது கேட்டோமா? என் மேனேஜருக்கு வந்துட்டு மாதம் நான் வந்துட்டு அமௌண்ட்டு கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன், இதில் யாராவது கேட்டோமா? இதில் என்ன நாட்டுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா? இல்லை நாட்டுக்கு எதுவும் நல்லது சொல்ல போகிறீங்களா? நாதாரி முண்டைங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு சாவு ஃபஸ்ட்டு, இந்த அட்மினுக்கெல்லாம் ஒரு சாவு வரமாட்டேங்குது. அந்த அவனுக்கு நல்லதுக்கு துணை போடி இருந்தானா கண்டிப்பாக நானே என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க பாண்டிசாமிகிட்ட உனக்காக பண்ணியிருக்க வேண்டியதில்லை. அவங்க வந்து ரொம்ப வைத்தறிஞ்சு வச்சாங்களாம் அந்த இதில். அது மதுரையில் இருக்க அந்த சாமி பாண்டி கோயில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனமலையில் அவரக்கா அது சொல்லுது மாதான எம்மனில் போய் மிளவா அரைச்சி இந்த மூதேவிங்க பேரில் வச்சுட்டு போயிருந்துருவாங்க. பாத்தியா எவ்வளோ பேர் உங்களுக்காக அவ்வளோ மண்டை இதை கொடுக்குறீங்க, அவ்வளோ விஷயங்களை வீட்டு விஷயங்களை சொல்லி அடுத்தவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுனால அடுத்தவங்களுடைய இதையும் கெடுத்து விட்றீங்க. நிறையா பேர் காண்டில் இருக்காங்க. நீங்களாம் நல்ல சாவு வராதுன்னு நிறையா பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மரத்தில் இது 3 பேர் தூக்கு போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி நீ சிக்கா அந்த சூம்பி போன சுமி இதுங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மரத்தை பார்த்து 3 பேர் தொங்கிட்டு ஒரு வீடியோ போடுங்க, நல்ல வைரல் ஆகும். உங்கள் பசங்களுக்காவது அந்த காசு போய் சேரும், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. சரியா? அதை பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிடும். நானும் இந்த மாதிரி வந்து பேச மாட்டேன், உங்களுக்காக வீடியோ போடணுங்கிறது. நான் அழகழகாக நான் என் வீடியோஸ், நான் காமெடிஸ், என்னுடைய ஷார்ட்ஸ் அழகாக போட்டுக்கிட்டு. ஆனால் இடையில வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிறவங்கலாம் என்கிட்ட வந்து அண்ணே நீங்கள் தானே அப்படிங்கிற அப்புறம் அந்த மரமாக இருப்பேனா அவங்களுடைய இதுக்கு. ஏன்னா உங்களை பேசுகிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் என்னுடைய ரகம் தனி ரகம், ஓகேவா? அதனால் இந்த பேண்டேஜ் போட்டுக்கிட்டு நக்கிறது, கவட்டையை விரிச்சிக்கிட்டு இந்த படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு தேவடியாக அப்படியே பத்தினி மாதிரி பேசி நீ நீ எல்லாம் அவ்வளோதான். நீ வந்துட்டு வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத இந்த 3 பேர். சத்தியமாக சொல்கிறேன், சீக்கிரமாக சாவு வரும். விரைவில் உங்களுக்கான விஷயங்கள் உங்கள் டீமு இதெல்லாம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்புறம் ஒரு நல்ல விஷயத்தோடு வரேன். ஓகே.